நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா சர்வீஸ் டு த கவர்மெண்ட், பேமெண்ட் ஆஃப் டேக்ஸ், ரீட்டைல் கலெக்ட் ஜென்ரல் சர்வீஸ் டேக்ஸ் அண்டு paid to the government which lead to increasing national income. அரசுக்கு ஆற்றிடும் சேவைகள், சில்லறை வியாபார அரசுக்கு ஆற்றிடும் சேவைகள் ஆவன. வரி செலுத்த பேமெண்ட் டு என்னது, பேமெண்ட் ஆஃப் என்னது டேக்ஸ், சரியா, வரி செலுத்துதல். சில்லறை வியாபாரம் செய்யும் மற்றும் சரக்கு வரி மற்றும் இதர வரிகளை முறையாக வசூலித்து அரசின் கணக்கில் செலுத்துவதன் மூலம் தேசிய வருமானத்தை உயர்த்த முக்கிய பங்காற்றுகிறார். சரியா, சில்லறை வியாபாரத்தை வியாபாரிகள் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு சர்வீஸ் டேக்ஸ், ஜென்ரல் ஜிஎஸ்டி, சரியா, சர்வீஸ் டேக்ஸ் என்ன பண்ணுறாங்க, பே பண்ணுறது மூலமாக அரசாங்கத்துக்கு தேசிய நேஷ்னல் இன்கம் என்ன பண்ணுறாங்க, இன்க்ரீஸ் பண்ணுறாங்கங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னு சொல்லி, ஹெல்ப் இன் இம்ப்ரூவ் த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், ரீட்டைல் help the society to improve the standard of living of people and contribute to economic development of a country. வாழ்க்கை தரத்தை உயர்த்த உதவுதல், எல்லா வகை பொருட்களையும் எல்லோருக்கும் எல்லா இடங்களும் கிடைக்க செய்வதன் மூலம் மக்களின் வாழ்க்கை தரம் உயர உதவுகிறது. புரியுதா, எல்லா இடத்துலையும் எல்லா பொருளும் கிடைக்கிற வகையில் என்ன பண்ணாங்க, ரீட்டைல் பொருளை விற்பனை பண்ணுறாங்க. அப்போ மக்கள் என்ன பண்ணுறாங்க, அதை வாங்கி பயன்படுத்தி தன்னோட வாழ்க்கை தரத்தை என்ன பண்ண ஒரு ஸ்டாண்டர்டாக என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வச்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றுகிறது. நாட்டோட பொருளாதார வளர்ச்சிக்கு இந்த முக்கிய பங்கு ஆட்டுது அப்படிங்கிறாங்க. தேர்டுன்னு பார்த்தீங்கன்னா implementation of government policies and act, retailer implement the government policies and reinforcing and enforcing the act such as prohibition of tobacco product, prohibition of child labor, prohibition of the adulteration consideration common interest அப்படிங்கிறாங்க. சரியாப்பா, இதில் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, அரசின் திட்டங்களையும் கொள்கைகளையும் நடைமுறைப்படுத்துதல், சரி, அரசோட கொள்கைகளையும் திட்டங்களை நடைமுறைப்படுத்துதல்ங்காங்க. மத்திய மாநில அரசுகள் வகுக்கும் புகையிலை பொருட்கள் விற்பனை தடை சட்டம், சீரார் தொழிலாளர் தடை சட்டம், பொது நலனுக்கு தீங்கு இழைக்கும் கலப்பட பொருள் தடை சட்டம் போன்ற சட்டங்களை நடைமுறைப்படுத்துதல் சில்லறை வியாபாரியின் பங்கு அளப்பரியது. சரியா, மத்திய மாநில அரசுகள் வகுக்கும் புகையிலை பொருட்கள் விற்பனை சட்டம் தடை சட்டம், அதேமாதிரி சீரார் தொழிலாளர் தடை சட்டம், சரியா, பொது நலனுக்கு தீங்கிழைக்கும் கலப்பட பொருள் தடை சட்டம் போன்ற சட்டங்களை நடைமுறைப்படுத்துதல் சில்லறை வியாபாரியின் பங்கு அளப்பரியது அப்படின்னு சொல்கிறேன். எல்லாத்தையுமே என்ன பண்ணிக்கிறாங்க, கவர்மெண்ட்டில் என்ன ரூல்ஸ் போடுறாங்களோ என்ன தடை போடுறாங்களோ கரெக்டாக என்ன பண்ணிக்கிறாங்க, அவங்க ஃபாலோ பண்ணிக்கிறாங்கங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா distinction between wholesaler and retailer, link a wholesalers and serve as a link between producer and retailer. On the other hand, a retailer provides the link between wholesaler and consumer. Wholesaler is the first link, whereas retailer is the last link in the chain of distribution of goods. சரியா, அதேமாதிரி இணைப்பு சங்கிலி, மொத்த வியாபாரி உற்பத்தியாளரையும் சில்லறை வியாபாரி இணைக்கிறார். சரியா, ஹோல்சேலர் என்ன பண்ணுறாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, யாரையும் லிங்க் கொண்டு வர்றாருனாக்கா ஹோல்சேலரையும் அதேமாதிரி மேனுஃபேக்சருக்கும் லிங்க் கொண்டு வர்றார். ஆனால் சில்லறை வியாபாரி மொத்த வியாபாரி நுகர்வையும் இணைக்கிறார். ஃபஸ்ட்டு ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஹோல்சேலர் யாரையும்
லிங்க் வந்து ரிலேஷன்ஷிப் வந்து கொண்டு வர்றாரு. மேனுஃபேக்சருக்கும் அதே மாதிரி ரீட்டெயிலருக்கும். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா ரீட்டெயிலரு ஹோல்சேலருக்கும் கஸ்டமருக்கும். சரியா? நெக்ஸ்ட்டு வழங்கல் வழி மொத்த வியாபாரி முதல் இணைப்பு சங்கிலி ஆவார். சில்லறை வியாபாரி இறுதி இணைப்பு சங்கிலி ஆவார் அப்படிங்கிறாங்க. சரிப்பா? இதில் வந்து என்ன சொல்கிறாங்கனாக்கா ஃபஸ்ட்டு லிங்க் ஹோல்சேலர் ஃபஸ்ட் லிங்க்கு. சரியா? அடுத்தது லாஸ்ட் லிங்க் இந்த செயின் ஆஃப் த டிஸ்ட்ரிபியூட்டர் ரீட்டெயிலர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கேல் ஆஃப் ஆப்ரேஷன். A wholesaler carries and business a large scale and requires hedged capital. A retailer, on the other hand, deals generally on a small scale capital invested in retail trade is relatively small அப்படிங்கிறாங்க. செயல்பாட்டு அளவுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னு சொல்லிட்டு இதில் செயல்பாட்டு அளவில் என்ன சொல்கிறாங்கனாக்கா மொத்த வியாபாரி என்ன பண்ணுறாங்க மொத்த வியாபாரம் பெருமளவில் நடப்பதால் தொழிலுக்கு மிகப்பெரிய அளவு முதல் தேவைப்படுகிறது. சரி, ஹோல்சேல் பிஸ்னஸ்ஸு எப்படிப்பா வந்துருக்குது? நல்ல பெரிய அளவில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நடக்கிறதுனால அவங்களுக்கு என்ன தேவையாக இருக்குது? நல்ல அதிகமான அளவு முதல் வந்து தேவையாக வந்து இருக்குது. சரியா? ஆனால் சில்லறை வியாபாரம் சிறிய அளவில் மட்டும் நடப்பதால் சிறிய அளவில் முதல் தேவைப்படுகிறது. சரியா? சின்ன ரீட்டைல் ஷாப்பு சிறிய அளவில் வந்து நடக்கிறதுனால என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா வியாபாரம் வந்து எப்படி இருக்குது? சிறிய அளவில் வந்து நடக்குதுங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் ஆஃப் குட்ஸ்னால் எ ஹோல்சேலர் ஜென்ரலி டீல்ஸ் இன் ஒன் commodity, but a retailer deals in a large variety of goods and caters to the diverse need of his end customer. சரியாப்பா? கஸ்டமர் அப்படிங்கிறாங்க. அதுவே நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா மொத்த வியாபாரி சில்லறை வியாபாரிகளுக்கு கடன் விற்பனை செய்கிறார். சரியா? கிடைக்கும் பொருட்கள் மொத்த வியாபாரி ஒரே வகையான பொருட்களை மட்டும் வாங்கி விற்கிறார். ஆனால் சில்லறை வியாபாரி பலதரப்பட்ட நுகர்வோரின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வண்ணம் பலவிதமான பொருட்களை வாங்கி விற்கிறார். சரியாப்பா? ஹோல்சேலர் என்ன பண்ணுறாரு? ஒரே டைப்பான ப்ராடக்டை விற்கிறார். ஆனால் ரீட்டெயிலரு வெரைட்டி ஆஃப் குட்ஸ் என்ன பண்ணுறாரு வந்து விற்கிறாரு. சரியா? அப்போ கன்சியூமரோட தேவை வந்து என்ன ஆகுதுன்னா பூர்த்தி வந்து அடையுது. அடுத்த டீலிங் சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா எ ஹோல்சேலர் ஜெனரலி செல் குட்ஸ் டு ரீட்டெயிலர் அண்ட் credit, but a retailer usually sell goods to end consumers on case basis அப்படிங்கிறாங்க. சரியா? செயல்பாடு மொத்த வியாபாரி சில்லறை வியாபாரிகளுக்கு கடன் விற்பனை வந்து என்ன பண்ணுறாரு? கொடுக்குறார். சரியா? மொத்த வியாபாரி ஹோல்சேலர் ரீட்டைலர் கொடுக்குறார். அதில் சில்லறை வியாபாரிகள் நுகர்வோர் ரொக்கத்தை கொண்டு விற்பனை செய்கிறார்கள். ஆனால் ரீட்டைலர் வந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா கஸ்டமருக்கு என்ன பண்ணுறாங்க? ஒன்லி கேஷ் பேசிஸில் மட்டும்தான் என்ன பண்ணுறாங்க? அவங்க வந்து விற்கிறாங்க. அதேமாரி பர்பஸ் ஆஃப் செல்லிங். நெக்ஸ்ட்டு பர்பஸ் ஆஃப் செல்லிங்கில் எ ஹோல்சேலர் செல் குட்ஸ் ஃபார் ரீசேல். ஆன் த அதர் ஹேண்டு எ ரீட்டெயிலர் செல் குட்ஸ் ஃபார் அல்டிமேட் கன்சப்ஷன் ஆர் யூஸ். விற்பனையின் நோக்கம். சரியா? விற்பனையோட நோக்கம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா விற்பனையின் நோக்கம் மொத்த வியாபாரி மறு விற்பனைக்காக பொருட்களை விற்பனை செய்கிறார். சரியா? ஹோல்சேலர் என்ன பண்ணுறாங்க? அதை வந்து ரீசேலுக்காக என்ன பண்ணுறாங்க? அதை வந்து விற்கிறாங்க. ஆனால் சில்லறை வியாபாரி நுகர்வோருக்காக பொருட்களை விற்பனை செய்கிறார். சரியா? ஹோல்சேலரு ரீசேலுக்காக என்ன பண்ணுறாரு? பொருள் வந்து விற்கிறாங்க. ரீட்டைலர் என்ன பண்ணுறார்? கன்சியூமருக்கு மட்டும் விற்கிறார். அதுமாதிரி சோர்ஸ் ஆஃப் சப்ளைனாக்கா ஹோல்சேல் அளிப்பின் மூலம். சரியா? எ ஹோல்சேலர் பைஸ் குட்ஸ் ஃப்ரம் மேனுஃபேக்சரர் அண்ட் த அதர் agent in large quantity. On the other hand, a retailer generally buy goods from wholesaler and their agents in small quantityங்கிறாங்க. சரியா? என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அளிப்பின் மூலம் மொத்த வியாபாரிகள் பொருட்களை முகவர் அல்லது மொத்த வியாபாரியிடம் அதிக எண்ணிக்கையில் பொருட்களை வாங்குகிறார். ஆனால் சில்லறை வியாபாரிகள் மொத்த வியாபாரி அல்லது அவரது முகவரிடம் சிறிய எண்ணிக்கையில் பொருட்களை வாங்குகிறார்.
சரியாப்பா? மொத்த வியாபாரி பொருட்களை முகவர் அல்லது மொத்த வியாபாரியிடம் வந்து என்ன பண்ணுறாரு, பொருள் வந்து வாங்குறாரு. சரியா? அதே மாதிரி சில்லறை வியாபாரி மொத்த வியாபாரிகள் அல்லது அவரது முகவரிடம் வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, சிறு எண்ணிக்கையில் பொருட்களை வாங்குகின்றனர் அப்படிங்கிறாங்க. லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா லொக்கேஷன். A wholesaler operates his business in big commercial city and expand his business to different area. A retailer operates in a smallest village and also big city and locate his business in particular place of area. இடவமைப்பு. ஒரு மொத்த வியாபாரி தனது வியாபாரத்தை பெரிய வணிக நகரங்களில் நிறுவி அதை சுற்றியுள்ள மற்ற பகுதிகளுக்கு பரவ செய்கிறார். சரியா? பெரிய ஒரு சிட்டியில் என்ன பண்ணுறாரு, ஹோல்சேலர் வந்து ஆரம்பித்து எல்லா ஏரியாவுக்கும் அதை வந்து என்ன பண்ணுறாரு, எக்ஸ்பெண்ட் வந்து பண்ணுறாரு அப்படிங்கிறாங்க. ஸ்ப்ரெட் வந்து பண்ணுறாரு. ஆனால் ஒரு சில்லறை வியாபாரி சிறு கிராமம் முதல் பெருநகரங்கள் வரை தனது வணிக நிலையத்தை நிறுவி அக்குறிப்பிட்ட பகுதியில் வணிக நடைமுறை இருக்கிறார். ரீட்டைலர் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் லொக்கேஷனில் ஆரம்பித்து என்ன பண்ணுறாரு, அதை வந்து நடத்துகிறாரு. கன்க்ளூட்லி சேனல் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபெசிலிட்டேட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீஸ். இட் எனேபிள் ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் ஃப்ரம் த ப்ரொடியூசர் டு கன்சியூமர். சில பொருட்களை சேவைகளும் விநியோகிப்பதை வழங்கல் வழியில் எளிதாக்குகிறது. பொருட்களும் சேவைகளும் உற்பத்தியாளரிலிருந்து நுகர்வோருக்கு தடங்களின்றி சென்றடைய வழங்கல் வழி மிக முக்கிய பங்காற்றுகிறது அப்படிங்கிறாங்க. புரிஞ்சுதாப்பா? பொருட்களையும் சேவைகளையும் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறதில் ரொம்ப நமக்கு ஈஸியாக வந்து போயிடுது. சரியா? அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பொருட்களும் சேவைகளும் குட்ஸும் சர்வீஸும் ஆட்டு மேனுஃபேக்சர்ட் வந்து கன்சியூமருக்கு என்ன ஆகுது, எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் என்ன ஆகுதுனாக்கா அவங்களுக்கு வந்து சேருது அப்படிங்கிறாங்க. சரியாப்பா? இந்த லெசன் அவ்வளோதான், கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்த லெசனு நம்ம வந்து அடுத்த கிளாஸில் வந்து பார்க்கலாம். நீங்கள் நடத்தின வரைக்கும் படித்து பாருங்கள். எதாவது டவுட் இருந்தால் ஃபோன் பண்ணி கேளுங்கள். தேங்க்யூப்பா.